ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம தமிழ் டப்பிங்ல ஒரு ஹாரர் த்ரில்லர் படமாக வெளியான ரெட் அவுட் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். கிமோ ஸ்டாம்போல் டைரக்ஷன்ல கெய்ட்லின், ஜெஃப்ரி, மார்ஷா மற்றும் பலருடைய நடிப்புல இந்த படம் வெளியாயிருக்கு. படத்துடைய ரன் டைம் 137 minutes இருக்கு. இந்த படம் ரெட் அவுட் அப்படிங்கிற கேம் அடாப்ட் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு படமா இருக்கு. இந்த படத்துடைய கதை என்னன்னு பாத்துடலாம். படத்துடைய ஆரம்பத்துல 6 ஃப்ரெண்ட்ஸை காட்டுறாங்க. இவங்க பாப்புலர் ஆகணும் அப்படின்றதுக்காக ஒரு ஹாண்டட் அபார்ட்மெண்ட்டுக்கு போய் லைவ் பிராட்காஸ்ட் பண்றாங்க. அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற 6வது மாடிக்கு போக கூடாது அப்படின்ற மாதிரியும், அந்த இடம் ஒரு கல்ட் பாத்தீங்கன்னா ரிச்சுவல் செஞ்ச ஒரு இடம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மித் இருக்கு. இவங்க அந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்றத வீடியோல காட்டுறதுக்காக போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறமா இவங்க ஒரு போர்ட்டலை ஓபன் பண்ணி வேற ஒரு உலகத்துக்கு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் என்ன, அங்கிருந்து இவங்களால உயிரோட திரும்ப வர முடிஞ்சதா அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. இப்ப இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சேர்த்தே பார்த்துடலாம். டெக்னிக்கலி இந்த படம் ஒரு சவுண்டான ஒரு படமா தான் இருக்கு. விஎஃப்எக்ஸ் ஒர்க் எல்லாமே ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. இந்த படத்துக்கு தேவையான அந்த ஏரியா என்விரான்மெண்ட்டை எலிவேட் பண்ற மாதிரி விஎஃப்எக்ஸ் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே டாப் நாச்சா இருக்கும். இந்த படத்துல இருக்கிற ஒவ்வொரு சீனும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்டைலிஷா வந்து ஷாட் பண்ணிருப்பாங்க. படம் முழுக்க ஒரு கிரே டோன் யூஸ் பண்ணி அந்த ஹாரர் என்விரான்மெண்ட்டை எலிவேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. இந்த படத்துல அந்த போர்ட்டல் ஓபன் பண்ற விதம் பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பாக்கிறதுக்கு. இந்த படத்துல பயப்படுற மாதிரியான ஹாரர் சீக்வன்ஸ் மாதிரி இல்லாம ஈவில் டெட் படத்துல வர மாதிரி ஃபன் ஃபீல்ட் ஹாரர் எலிமெண்ட்ஸ் இந்த படம் முழுக்கவே இருக்கும். இது ஒரு பிளாட் ட்ரிவன் மூவி. சோ ஒவ்வொரு சீக்வன்ஸ்லயும் பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அது எப்படி அவங்க ஃபேஸ் பண்ண போறாங்க அப்படின்றத இந்த படத்துடைய கதையா இருக்கும். கிரீச்சர் அட்டாக் பண்ற அந்த சீக்வன்ஸ் எல்லாமே என்டர்டெய்னிங்கா இருக்கும் பாக்கிறதுக்கு. இந்த படத்துல ரெட் ட்ரெஸ் போட்ட ஒரு மர்மமான ஒரு பெண்ணை வந்து காட்டுவாங்க. அவங்க வர சீக்வன்ஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது அப்படின்னே சொல்லலாம். ஹீரோனுடைய கேரக்டர் ஆர்க் அண்ட் டெவலப்மெண்ட் ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. மத்த கேரக்டர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு அண்டர் டெவலப்டு கேரக்டர்ஸா தான் இருக்கும். இந்த படத்துடைய ஸ்டோரி பிளாட் புதுசு இல்ல, இருந்தாலுமே ஒரு சர்வைவல் ஹாரர் படத்துக்கு தேவையான டைட்டான ஒரு ஸ்கிரீன் பிளேவை கொடுத்திருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். படத்துடைய பேசிங் நல்லா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ஹாரர் த்ரில்லர் படமாக வந்திருக்கு. படத்துல அடுக்கான இருக்கு. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்காதீங்க. ரெட் அவுட் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 5 out of 10.